The whole world knows that there is a God. முழு உலகத்துக்கும் ஒரு தேவன் இருக்கிறார் என்பது தெரியும். புறஜாதியாரும் அவர்களுடைய கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பர்சனலி unto me who is God, எனக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள தொடர்பு என்ன? And how much I love the Lord. What is my close association with the Lord? ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சங்கீதம் 16:7 சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்ப எனக்கு என் தேவன் யாருன்னா, என்னை ஆலோசனை தந்து என்னை வழி நடத்துகிற கர்த்தர் தான் என்னுடைய தேவன். அவர் என்னுடைய ஆலோசகர். 2வது சங்கீதம் 22 சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. அவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன். அப்படின்னா அவர் நமக்கு ஆலோசனை தருகிறவர் மாத்திரம் இல்ல. ஆலோசனைனா ஒரு ஐடியா கொடுக்கறது, ஓவர் போன் கூட ஐடியா கொடுத்துடலாம். ஆனா ஒத்தாசை இஸ் த டைம்லி ஹெல்ப் ஆன் த ஸ்பாட். அந்த இடத்துல பிரசன்ஸ்ல இருந்து ஒரு ஹெல்ப் பண்றது. ஸோ இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஐடியா கொடுக்கறது ஆலோசனை கொடுப்பது. நம்ம தேவன் அடுத்த ஒரு படி மேல போய் நாட் ஓன்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், பட் ஆல்சோ நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், நமக்கு ஆதரவு அருளி செய்கிற தேவன். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் அவனுக்கு ஒரு ஒத்தாசை தேவை, ஒரு ஆதரவு தேவை அப்படின்னா, whenever he is down, எப்பெல்லாம் அவன் கீழே விழுகிற ஒரு சூழ்நிலைகள் இருக்குதோ, எப்பெல்லாம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள், எதிரிகளோ இல்ல பிசாசின் கட்டுகளோ இல்ல பாவ கண்ணிகளோ இல்ல ஏதோ ஒரு குறைவு, ஏதோ ஒரு தாழ்ச்சி, ஏதோ ஒரு என்கிட்ட ஒரு பினான்சியல் அப்செட் இருக்குது, ஏதோ ஒரு டவுன்ஃபால், இந்த சிச்சுவேஷன்ல தான் ஆதரவு தேவை. ஸோ ஒத்தாசை அனுப்புவதும் ஆலோசனை தருகிற தேவன் மாத்திரம் அல்ல, என்னை ஒத்தாசை அனுப்புகிற தேவன், என்னை ஆதரிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இன்னொன்னு அவருக்கு உள்ள இன்னொரு ஒரு சிறப்பான குணம் என்ன, ஆண்டவருக்குள்ள ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, ஆபத்து நாளில் எனக்கு எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆலோசனை தருகிற கர்த்தர், ஒத்தாசை அனுப்புகிறவர், ஆதரிக்கிற தேவன். சோ ஆபத்து நாள்ல எதிரிகள் எனக்கு விரோதமா வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அதனால ஒரு விசாலமான இடத்துல வச்சு நம்மளை பாதுகாத்து நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அவர் கண்மணியை போல என்னை காக்கிற தேவன், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். சோ நம்மளை காப்பாற்றுகிற தேவன். ஸோ தேவனுக்கும் எனக்கும் இடையில உள்ள அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஏதோ தேவன் பரலோகத்துல இருக்கிறாரு, நான் பூலோகத்துல இருக்கிறேன், எனக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை. டெய்லி காலையில ஒரு பைபிளை வாசிக்கிறேன், டெய்லி காலையில ஒரு ப்ரேயரை பண்றேன், நான் என் வழியில போறேன், அவர் வழியில போறேன், அது இல்லை. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எவ்ரி சிங்கிள் திங் we should get the opinion of the Lord, we should get the permission of the Lord. அவருடைய ஐடியாஸ் என்ன, அவர் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறாரு, அது நம்ம அவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யறது. இதான் the personal and the closest relationship with the Lord. ஆண்டவருக்கும் நமக்கு இடையில உள்ள அந்த ஒரு closest relationship காமிக்குது. அப்ப சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிற்கிறோம். ஸோ எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் அவரு. எனக்கு ஒரு பிரச்சனை வருது இல்ல அப்படின்னு சொன்னா, எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ரதங்களை குறித்தும் அவருடைய குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுவாங்க. ஆண்டவரோட பிள்ளைங்க அவருடைய பிரசன்ஸ், என் தேவன் என்னோட கூட இருக்கிறார், அந்த பிரசன்ஸ்ல அவங்க பெருமை பாராட்டுவாங்க. ஸோ கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். சோ இதுல 7 இடத்துல சங்கீதக்காரன் என் 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 சொல்றாரு. என் கண்மலை, என் கோட்டை,
என் இரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், என் ரட்சிப்பின் கொம்பு. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அப்பொழுது என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். ஸோ ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது நம்முடைய சத்துருக்களுக்கு விலக்கி ரட்சிக்கிறது மாத்திரம் இல்லாம மரணக்கட்டுகளுக்கும் மரண கண்ணிகளுக்கும் கூட நம்மை விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவர் என்னுடைய ஆலோசகர், அவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புபவர், அவர் என்னை ஆதரிப்பவர், he is my protector, he is my all in all, என்னை தப்புவிப்பவர். இப்படி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது நம்ம யூஸ்வலா மற்றவங்க கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டோம். நம்மளே நேரடியா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாதா, என்னைய நீங்க சொன்னதை நீங்க செய்யுங்க, நீங்க எனக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்கீங்க, இதுபடி எனக்கு செய்யுங்க, உங்க சீஷர்களுக்கு செய்தது போல எனக்கு செய்யுங்க, அந்த ஏசாயாக்கு செய்தது போல, எரேமியாக்கு செய்தது போல எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணி, ஏன்னா நமக்கு நாலேஜ் ஆஃப் த பைபிளும் இருக்கும் பொழுது நம்ம டிமாண்ட் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டு அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு இடையில ஒரு மீடியேட்டர் அவசியமே இல்லை.